கூட்டிட்டு வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். டார்ச்சர் பண்ணி இறந்தவங்க போட்டோலாம் வச்சிருக்காங்க. அதுதான் ஜெயில் போல, லைனா இருக்கே, அதுலதான் அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணாங்களாம். ரெண்டு பக்கமும் எவ்வளவு ஜெயில் கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. நம்ம லைட் ஷோ வந்து இங்க நடக்கும். இங்க இருந்து நம்ம ஜன்னல கூட எட்டி பார்க்க முடியாது போலயே. வந்து டார்ச்சர் பண்ணிருப்பாங்களாம் பயங்கரமா. வந்து தூக்கு தண்டனை கொடுத்த இடம் வந்து இது உள்ளதான் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஹிஸ்டரியில எல்லாம் படிச்ச செல்லுலார் ஜெயில் பார்க்கலாமா? அந்தமான்ல இதோ இங்கதான் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாரையுமே கூட்டு வந்து அடைச்சு அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கதான் வந்து ஜெயில வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த அந்தமான் ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு ஈஸியா போக முடியாது அப்படின்றதுக்காக இங்கதான் கூட்டிட்டு வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்பவே நிறைய டூரிஸ்ட் இங்க வராங்க. இங்க மெயின் சோர்ஸே டூரிசம் தானா. நிறைய பேர் இந்த செல்லுலார் ஜெயில விசிட் பண்ண வந்திருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க கேட் இருக்கு பார்த்து. டார்ச்சர் பண்ணி இறந்தவங்க போட்டோலாம் வச்சிருக்காங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. Conspiracy case. நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸுமே இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க பாருங்க, யார் யார் எந்தெந்த ஸ்டேட் அதுல இருந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, என்னென்ன கேஸ்ன்றதெல்லாம் நேம் டீடைல்ஸோட போட்டிருக்காங்க. அங்க இந்த ஒரு 2 ரூம் ஃபுல்லா போட்டோஸ், அப்புறம் அவங்களோட டீடைல்ஸ், கான்ஸ்பிரசி கேசஸ் அதனுடைய டீடைல்ஸ் தான் ஃபுல்லா வச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது என்னன்னு தெரியல. அதுதான் ஜெயில் போல, லைனா இருக்கே, அதுலதான் அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணாங்களாம். ரெண்டு பக்கமும் எவ்வளவு ஜெயில் கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. இங்க ஏதோ ஷோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம லைட் ஷோ வந்து இங்க நடக்கும். ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் இந்த அந்தமான் ஜெயில், செல்லுலார் ஜெயிலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா டிக்கெட் வாங்கணும். ஸோ டிக்கெட் வாங்கிட்டா ஒவ்வொரு டைமிங்ல ஒரு ஷோ நடக்குது ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு. நமக்கு இங்க டூரிஸ்ட் கைட் வேணும்னா நம்ம ஹையர் பண்ணிக்கலாம். அவங்க 300-400 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இந்த செல்லுலார் ஜெயில் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஓகே, இங்க பாருங்க, இதெல்லாம் தான் ஜன்னல் போல இதெல்லாம். வாங்க நம்ம ஜெயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க.
உள்ள போறதுக்கே பயமா இருக்கு. நிஜமாவே ஜெயில் தான். ஓ, வாசல் வந்து இந்த மாதிரி தான் கம்பியில. இதுதான் ஜெயிலாம். ஜெயில் இங்க எதுவுமே இல்ல, சும்மா ஒரு சின்ன ரூம் தான். இதுதான் ஜெயிலாம். இங்கதான் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிருப்பாங்கல்ல. இங்க இருந்து நம்ம ஜன்னலை கூட எட்டி பார்க்க முடியாது போலயே. சரி போலாம். ஆமா இருக்கலாம். இத கூட இப்ப அடைச்சு வச்சிருக்காங்க, அப்ப ஓப்பன்ல இருந்திருக்குமான்னு தெரியல. இதுதாங்க ஜெயில், அந்தமான் செல்லுலார் ஒரு செல்லு போல இது. ஜெயில அவங்களுக்கு கொடுத்த தட்டு வச்சிருக்காங்க, ஷோ நமக்கு காமிக்கிறதுக்காக. ஒண்ணுமே கிடையாது. யாராவது இவங்க ஃபேனா இருந்தா, நான் பேசுறது, யாராவது இவங்களோட ஃபேனா இருந்தா அவங்க சாப்பிட்ட தட்டு வந்து இங்க பார்க்கலாம். ஓகே, அதனால செல்லுலார் ஜெயில் வந்துருங்க. பாய். வந்து டார்ச்சர் பண்ணிருப்பாங்களாம் பயங்கரமா. இந்த மாதிரி இது மேல நிக்க வச்சு கை ரெண்டத்தையும் அதுல கட்டிட்டு அடிப்பாங்களாம் செம்ம பயங்கரமா. அதுக்கு இதுலதான் கட்டி வச்சுட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து, பிரிசனர்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்களாம். ரொம்ப பாவமா இருக்குல்ல. நம்ம பிரிசனர்ஸ்க்குலாம் வந்து தூக்கு தண்டனை கொடுத்த இடம் வந்து இது உள்ளதான் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஆமா, அந்த கயிறுலாம் ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இருடா, கிட்ட போய் அது வந்து ஓப்பன் ஆயிடுமா அவங்கள ஹேங் பண்ணும் போது? இருக்கா? எல்லாமே படத்துல பாக்குற மாதிரி இருக்குல்ல. இப்ப அந்த லிவரை பிடிச்சி இழுத்தவொடனே எல்லாரும் உள்ள போயிடுவாங்களா? யாரெல்லாம் ஹேங் பண்ணிருப்பாங்கல்ல, பாவம். அவங்க வந்து ஹேங் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாடி வரும்ல, அந்த இடம். அவங்க கீழே போய் பார்க்கலாம். இதுதான் ஓப்பன் ஆகும் போல கீழே, அவங்க ஹேங் பண்ணதுக்கு அப்புறம். அந்த பிளேஸ் தான் இது.